என்ன தியாகண்ணே, குடும்பத்தோட எங்க வரப்பீங்க? அப்படியே மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு. பெரிய துறை வராரு, மறைஞ்சுக்கோ. என் கண்ணு நான் சந்தேகப்பட்டது உண்டு. ஆனா ஒண்ணு என் கனவுல கூட சந்தேகப்பட்டதில்லை. அது உனக்கே நல்லா தெரியும் இல்ல? கங்கா உயிரோட இருக்கான்னு ஜம்பு அடிக்கடி சொல்லுவான். நான் அதை நம்பல. செத்து போயிட்டான்னு நீ சொன்ன பாரு, அதத்தான் நம்பல. என் நம்பிக்கையை நாசமாக்கிட்டியடா துரோகி. யார் துரோகி? கூட பிறந்த தந்தையை கொலை பண்ணின நீ துரோகியா? இல்ல வாழ்நாள் பூரா உங்க குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறோமே நாங்க துரோகியா? நான் சின்ன துறை இல்லடா, பெரிய துறை. இந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் மகடமில்லாத மகாராஜா. என் மேலைய படம் எடுக்க போற? மரியாதையா எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. போடுங்க போடுங்க. சித்ரா, நம்ம அப்பாவோட எதிரிக்காரி ஆதரவு காட்டுறேன். இல்ல, நியாயத்துக்கு ஆதரவு காட்டுறேன். நம்ம அப்பாவோட எதிரி வேற யாரும் இல்ல, அவரேதான். உயிருக்கு பயந்து வாழ்ந்த காலம் போயிடுச்சு. உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சங்கர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது அவ்வளவு உண்மை. ஒரு ரகசியத்தை இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். காவேரி அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததும் அவங்களை சுட்டு கொண்டு புதைச்சிடுன்னு பெரியதோட என்கிட்ட சொன்னாரு. நான் அந்த பாவத்தை செய்யல. அவங்கள பத்திரமா கொண்டு போய் நாட்டிய விடுதலை சேர்த்துட்டேன். இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன். சின்னவருடைய வாரிசு இன்னும் உயிரோடு தான் இருக்கு. என்ன சொல்ற? ஜாகு, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஆமா, அன்னைக்கு உங்களை கொண்டுட்டதாக பெரிய துரையிட்ட நான் ஒரு போய் சொன்னேன். உங்க குழந்தை செத்து பிறந்ததாக என் பொண்டாட்டி ஒரு போய் சொன்னேன். ஜாகு, இப்ப என் குழந்தை எங்கப்பா இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லு. இந்த உமாதாமா நீங்க பெத்த குழந்தை. ஆமாப்பா, நாங்க உன்னை வளர்த்தவங்கதான். உன்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாய் அவங்கதாம்மா. ஏழைங்களை ஏமாத்தி எழுதி வாங்கினியே, அந்த அடிமை பத்திரம்ல எங்கடா வச்சிருக்க? சொல்றா. எஸ்டேட் ஆபீஸ்ல இருக்கு. ஜீப்ல ஏறா. ஏறா. இவ்வளவு நாளா நான் உனக்கு டிரைவர், இன்னைக்கு நீ எனக்கு டிரைவர். ஸ்டார்ட் ஸ்டார்ட். யாராவது ஒரு அடி வச்சீங்க, மகா கணம் பொருந்திய பெரிய துறைய மாஜி பெரிய துறைய ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. எட்ரா தம்பி. அந்த டிரைவர் பையில சுட்டு தள்ளுங்கடா. எப்படியா அப்பாவை காப்பாத்தியாகணும். கமா.
தர. பத்திரங்களை சீக்கிரம். யமனே போக முடியாது. இவனா போறான். ஜேசன் பாக்குறேன். நான் உன்னோட வந்தா உனக்கு ஆபத்து. இந்த ஃபைலை பத்திரமா வச்சுக்க. என்ன அந்த மலைக்கு அந்த பக்கமா இருக்கு. சரி சங்கர், மலைக்கு அந்த பக்கமா போங்க சார். சங்கர் இந்தாங்க. பக்கத்துல போ.
பயலும் தொலைஞ்சான். இனிமேல் எனக்கு எதிரிங்களே கிடையாது. மோ ஹலோ காவேரி, கங்காபாய், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனோ? நாட்டியக்காரி கங்காபாய் என்ன ஒழிச்சிட்டு எஸ்டேட் மாளிகளை மகாராணியா உட்காரணும் நீ சதி திட்டம் போட்டு சங்கரை கொண்டாந்த. ஆனா அந்த சங்கரைய ஒழிச்சிட்டேன். நான் நம்ப மாட்டேன். அது முடியாது. நான் சொல்லி எதை நீங்க நம்பி இருக்கீங்க? பத்திரத்தோட வந்த சங்கர் இப்ப பத்திரமா யமலோகத்துல இருக்கான். அந்த பத்திரம் எல்லாம் எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. புரட்சி வீரர்களே, நீங்க எல்லாரும் நிரந்தரமா என்னோட அடிமை நாய்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. பெரியதுர ஆசை நிறைவேறாது. சங்கர், நீ இன்னும் உயிரோட இருக்க? தீயில வெந்து சாகல? அப்பா, அந்த தீ விபத்து உங்களை ஏமாத்த நாங்க நடத்தின நாடகம். பொங்கி வர புரட்சி தீயில வெந்து சாம்பலாக போறது உன்னோட ஆணவம் தான். உங்க சதி திட்டம் எல்லாம் இனிமே நிறைவேறாது. மரியாதை விவசாயிகளுக்கு விடுதலை கொடுங்க. முதல்ல உன் உயிருக்கு விடுதலை கொடுக்கறேன். சகோதரர்களே, நம்ம சங்கரை ஒழிக்க பார்க்க இவரை நாம ஒழிச்சு கட்டுவோம். ஊரையே தீ வச்சு கொடுத்துங்கடா. இந்த பத்திரங்களை காவிரி மாட்டேங்குது. ஆமா, விவசாயிகிட்ட பத்திரங்களை கொடுத்து உங்க கணவரோட கனவை நனவாக்குங்க. இல்ல சங்கர், இந்த எஸ்டேட்ல முதல்ல புரட்சி குரல் எழுப்புறது என் சகோதரர் உங்க அப்பா தான். அந்த தியாகி கண்ட கனவு அவர் பெத்த பிள்ளையால இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. உன் கையால இது ஜனங்களுக்கு கொடுத்து உங்க அப்பாவோட கனவு நிறைவேற்றுப்பா. புடி. நான் உருவாக்கின போர்வாள் நீ. அந்த போர்வாள் வச்சுக்கிட்டு
உமா, உங்க அப்பாவோட ஆசை நிறைவேற ஆசை